வணக்கங்க. பெரியப்பாவோட செல்ல பிள்ளைய அமெரிக்காவில் எஸ்இசின்னு ஒன்று இருக்குது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்னு. அது அவர் பிரைபரி கொடுத்துருக்கிறாரு, லஞ்சம் கொடுத்துருக்கிறாரு, இந்தியாவில் லஞ்சம் கொடுத்துருக்கிறான்னு இண்டிக்ட் பண்ணியிருக்காங்க. இண்டிக்ட்னா அவர் மேலே கேஸ் போடுங்கன்னு கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. நம்ம ஊரில் எஃப்ஐஆர் மாதிரி போட்டாங்க. இப்போ இதை பற்றி பேசலாம்னு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 2-3 நாளாக, ஒரு 10 நாளாக நடக்கிற சர்ச்சையை நம்ம பேசுவோம். 10 நாளைக்கு முன்னாடி அஜித் பவார்னு ஒருத்தர் நம்ம ஸ்ரீனிவாசன் ஜெயின்னு முன்னாடி இந்த அதானியோட கம்பெனி என்டிடிவியில் இருந்தார். அவரெல்லாம் வெளில தள்ளிட்டாங்க. அந்த ஸ்ரீனிவாசன் ஜெயினுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் எங்களை கட்சியை உடைக்க சொன்னபோது அதானி எங்களோட உட்காந்துட்டு இருந்தார். அதானி இருந்த இடத்துல தான் நாங்கள் கட்சியை உடைக்கிறத பற்றி டிஸ்கஷன் இருந்தது. எங்கள் பெரியப்பா கூட அந்த மீட்டிங்கில் இருந்தாருன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதானி அரசியலில் இன்வால்வ்டுன்னு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிராவே ஒத்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா பாம்பேயில் தாராவி அப்படிங்கிற ஒரு பெரிய இடத்துல மீட்டிங் நடக்குது. தாராவியை அவர் அந்த ஸ்லம் ஏரியாவை கைப்பற்ற போகிறார், அதை ரீடெவலப் பண்ண போகிறாரு. அதுக்கு அவர் எல்லா வேலையும் நடந்துட்டுருக்குது. இந்த தாராவி வேலையில் அவருக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குது. ஆப்போசிட் சைடு ஜெயிச்சா அவருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காது. ஸோ இப்போ கேம் உங்களுக்கு புரியும். அவருக்கு கான்ட்ராக்ட் உத்தவ் டாக்கரே கொடுக்கலங்கிற ஒரு காரணத்தினால்தான் சிவசேனாவை உடைச்சிருக்கு. இது சிவசேனாவையும் என்சிபியும் அவர் உடைச்சதா பேசிக்கிறாங்க. அஜித் பவாரே என்ன சொல்கிறாருன்னா, ஓப்பனாக அவர் அந்த மீட்டிங்கில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால்தான் அவர் பெரியப்பாவின் செல்லப்பிள்ளை. அந்த மீட்டிங்கில் நான் இல்லைன்னு இது வரைக்கும் அவர் சொல்லலை. அவர் மேலே செபி பல கம்ப்ளைண்ட் போட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாலும் இன்வெஸ்டிகேஷனே ஆகலை. அப்புறம் ஹிண்டன்பர்க் இந்த மாதிரி புச்சு மேலே பல விஷயங்கள் சொல்லியிருக்குது. அதுக்கு கவர்மெண்ட்டும் பேசலை, மாதிரி புச்சும் பேசலை. பல பேர் பல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆனால் அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்குது. அமெரிக்காவில் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஊரில் யாராவது பணம் ரைஸ் பண்ணி வெளியூரில் கரப்ஷன் பண்ணால் அவங்க மேலே நீங்கள் கேஸ் போடணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மால் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் அங்கே பாண்டு மார்க்கெட்டில் போட்டு பணம் ரைஸ் பண்ணியிருக்கிறார். இன்ஃபேக்ட் இந்த கம்ப்ளைண்ட் வரத்துக்கு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி கூட ஒரு 300-400 மில்லியன் டாலரு அவர் வாங்கியிருக்கிறார். இப்போ யூஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நியூயார்க்கில் இந்த கேஸ் போடப்பட்டிருக்குது. இதில் டோட்டலாக 150 பாயிண்ட் இருக்குது. மெயினாக சாராம்சம் சொல்கிறேன், அதில் 120வது பாயிண்டில் இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். ஸோ தட் இதுதான் மீன். அதுக்கப்புறம் தொலைவி படித்து அந்த 155 பாயிண்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம மெதுவாக பேசுவோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஃபஸ்ட் அதானி பேர் மட்டும் இல்லை, அதானி, சாகர் அதானி அண்ட் பல பேர் மேலே இந்த கேஸ் ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் FCPA மூலமாக இந்த கேஸை ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிஃபெண்டன்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறது, இதில் குர்காமில் ஒரு கம்பெனி இருக்குது, அசூர் பவர் கம்பெனின்னு. இந்த கம்பெனியெல்லாம் சேர்ந்து ஒரு எலாபரேட் ஸ்கீம் டு பிரைப் இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இந்தியன் கவர்மெண்ட்டில் லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அப்படிங்கிற பணத்தை அடிச்சிருக்கிறாங்க, லாபத்துக்கு இவங்க அடிச்சிருக்கிறாங்க. தட் இஸ் ஒரு 8,000 கோடி லாபம் ஒரு பில்லியன்னா, இவர் செவரல் பில்லியன் டாலர்ஸுங்கிறாரு. சில இடத்துல 2 பில்லியன் டாலர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த அசூர் பவர் கம்பெனியோடது ஸ்டாக்கு யூஎஸில் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஆகிறதுனால இந்த கேஸ் எடுத்திருக்கோங்கிறாங்க. அதானி சார் அதானி கிரீனுங்கிற கம்பெனி மட்டுமே 175 மில்லியன் டாலர் யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ்டேன்னு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதானி அண்டு அவரோட நெவ்யூ சாகர் அதானி ஒரு பிரைபரி ஸ்கீம் ரெடி பண்ணி கான்ட்ராக்டை எடுத்திருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸோட ஜாஸ்தி விலையில் கான்ட்ராக்ட் எடுத்து அதானி கிரீனுக்கும் அசூர் பவருக்கும் லாபம் கிடச்சிருக்குங்கிறாரு. சாகர் அதானி அதானி கிரீனோட கம்பெனியில் டைரக்டராக இருக்கார். இந்த கன்ஸ்பிரசி பண்ண பல பேர் அதானியை நம்பர் யூனோ அப்படிங்கிறதும் பிக் மேன் அப்படிங்கிற பேர்லேயும் கோட் நேமில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க.
சாகர் அதானி அவர் செல்ஃபோனில் வச்சு செல்ஃபோன் மூலமாக என்னெல்லாம் பிரைபு போயிருக்குன்னு ட்ராக் பண்ணியிருக்கிறாரு. இந்த பிரைபரி வந்து செப்டம்பர் 2021 அதானி கிரீன் $750 மில்லியன் ரைஸ் பண்ணாங்க. அதில் அமெரிக்காவில் இருக்கிறவங்க $175 மில்லியன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அசூர் பவரை சேர்ந்த சிரில் கெபனேஸ் அப்படிங்கிறவரும் இந்த அசூர் பவரில் இருக்கிறவரும் இந்த பிரைபரி ஸ்கீமில் இருந்திருக்காங்க.